கருத்துரையை தான் அப்படி தான் கேட்கிறோம். நாங்கள் போராட்டத்தோட தான் வாழ்ந்துருக்கோம். போராட்டத்தை பிரச்சனையே இல்லை. அதை எதிர்கொண்ட 45 லட்சம் இது 1.5 கோடி 3 1.5 கோடி ஆறுக்கெல்லாம் பூஜாட்டி காட்டுவது எங்கடா சார் உங்களால் செய்ய வேண்டாம். அந்த 5 பேரை கொண்டு இங்க எழுதி போட்டு ஆய்வை செய்வோம். ஆய்வை நாங்கள் ஏசுவும் இருக்கிறவனை நல்ல இடத்துல இருக்கிறவன் செய்யறது நீங்க படுத்த ஒரே உற்பத்தி சேர்ந்த 5 பேர் தாய் மகன் மகள் பேரப்பிள்ளை. இதுதான் உண்மையான 15 லட்சம் ரூபாய்க்கு நான் காணி வாங்கலாம். பக்கத்தில் 3 வரப்ப காணி 40 லட்சம் ரூபாய்க்கு காணி வாங்கலாம் தான். இந்த காணி எந்த மாதிரி வாங்கப்பட்டது, இதில் எவ்வளவு ஊழல் நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். கடிதம் பண்றதா இருந்தா ஒரு வர்க்க சங்கத்துக்கு அறிவிச்சிருக்கணும், எல்லாரும் மக்களுக்கு அறிவிச்சிருக்கணும். தண்ட காசுக்கு தண்ட வீட்டுக்கு மாதிரி செய்யலாம். அப்ப எங்கள்கிட்ட உத்தியோகமா கடித கொண்டு நான் பணியாற்றினா நான் எனது கல்விமுறையில தெரிவித்தேன். இடர் நேரத்தில் நான் மக்களோட மக்களாக பணியாற்றிட்டு இந்த கல்விமுறையில செயலாளர் அதே இல்லாம கையை வைக்காம ஒரு சுகாதார தொழிலாளி அவங்களை போட்டு இவ்வளவு வேலை செஞ்சு தான் வந்து அறிவையிலே தஞ்சாவூரில் தண்ணி இருந்தால் தான் அதுக்குள்ள இருப்பாகும். அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இப்ப கருத்துத்துறை நகர சபையை எல்லைக்குள்ள இருக்கிறது தான் பரிசீலனை செய்து ஆய்வு அங்கிருந்து வந்து ஆய்வு செய்ய வேண்டிய தேவை உடனடியாக மீண்டும் பழைய சந்தை இயங்கி வைக்கிறது கொண்டு செல்வதெல்லாம் தீர்மானம் வாக்களிப்பு நடைபெற்று 7க்கு 6 அடிப்படையில் பொதுவாக தீர்மானம் வெளியிடப்பட்டது. தமிழகப்பட்ட தீர்மானம் சமயமாக பண்டைய பொறியாளர் பட்டத்துள்ள சமூக ஆர்வலர்கள் விதிகள் இணைந்து ஒன்றிணைந்து சாத்திய ஆய்வுகளை நடாத்துவதில் சபையினால் தீர்மானிக்கப்பட்ட போது மேற்படி குழு அமைத்து அவரிடமிருந்து அமைப்பை கவனிக்கப்படவில்லை. பகுதியில் சபையில் ரூபாய் 23 கொள்முதல் செய்யப்பட்ட காணிகள் எல்டிஎஸ்பி திட்டம் மற்றும் பங்களிப்பாளர் ரூபாய் 49.1 மில்லியன் தொகையில் புதிய சந்தை சட்ட தொகுதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தை தொகுதி கட்டுவதற்காக ரூபாய் 72.1 மில்லியன் அரசு செலவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த கட்டுமானம் நடைபெற்ற போது வியாபாரிகளும் பொதுமக்களும் புதிய வழக்கு சந்தை அமைப்பவர்களின் முறைப்பாடுகள் உபரியில் கிடைக்கப்படவில்லை. அரசு கட்டப்பட்ட குறித்த சந்தையை இடமாற்றம் செய்யும் போது அமைக்கப்பட்ட சந்தை தொகுதி நிலை தொடரான மாற்ற பயன்பாடு தொடர்பாக வியாபாரிடம் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. பழைய வழக்கு சந்தையின் மேம்பாடில் வியாபாரம் செய்ய வேண்டியிருப்பதனால் பாரிய தொழிற்சியாக கஷ்டமான தொழில்களை எதிர்நோக்கியுள்ளதாகும். இதனால் வியாபாரிகள் நாங்கள் பாதிப்படைவதாகவும் தெரிவித்து 40 பேர் கையொப்பமிட்டு சந்தை செயலாளருக்கு 2017 தேதி முறைப்பாடு செய்தவை காலத்தில் எடுக்கப்பட்டு புதிய மரக்கறி சந்தை நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டு புதிய மரக்கறி சந்தையினை உபயோக வழங்குவதற்காக பத்திரிகை கேள்வி போது உபயோக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு பாதுகாப்படமாக 7,34,000 ரூபாய் திட்டப்பட்டது. இந்நிலையில் சந்தையிடமாற்றம் சபைக்கு வருமான இழப்பினை மேம்படுத்தும் என்றுள்ளது. இது தொடர்பாக கணக்காய்வு மைய வினாக்கள் கூறப்படும் ஒரு நிலை உருவாக்கப்படும். பிறகு சந்தையிடம் இடமாற்றம் தொடர்பாக தங்களது சபை தீர்மானத்தின் பிரகாரம் தொழிலாளர் தலைமையில் குழுவினை நியமித்து குழு அமைப்பினை மேற்கொள்வதற்கு தாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வதுடன் குறித்த குழு அமைப்பை மற்றும் இடமாற்றம் தொடர்பான ஒரு ஆணையம் கலந்தாடி அவர்களை அனுமதிக்கு சமாதான குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் வகையில் மற்றும் குறித்த சந்தை வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு புதிய சந்தை இடமாற்றம் தொடர்பாக கருத்துக்களும் புறப்பட்டு எல்லாம் பூரணமாக ஆராய்ந்து சந்தை இடமாற்றம் தொடர்பாக சாத்தியமான நிரந்தர
புதிய வழக்கு சந்தேகம் இடமாற்றமான அறிக்கையை அமைப்பதால் இடைநிறுத்தி வைப்பதுடன் அதுவரை குறித்த சந்தை வியாபாரிகளால் இடையூறு கொள்வதற்கும் பொதுமக்கள் சந்தை இடையூறு பயன்படுத்திக் கொள்வதற்கும் முக்கிய ஏற்பாடுகளை செய்து வழங்குமாறு தகவல் பெற்றுக்கொள்கிறேன். எஸ். சுதர்சன், உள்ளாட்சி ஆணையாளர், தொலைபேசி இந்த நிபுணர்கள் அறிக்கைய சபையில அதை தீர்மானத்தை மாற்றப்பட்ட நிபுணர்கள் சபையில் சமர்ப்பிக்கும் அதை தங்கள் அனுமதிக்கும் அதன் பிற்பாடு காணோட கதைக்கு நாங்கள் ஒரு நிபுணத்துவ நியமித்தக்கூடிய ஆய்வு அதன்படி அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் நிபுணர் அறிக்க பரிசீலிக்கப்பட்டு சாத்தியப்படாத பட்சத்தில் மேல்தளத்துக்கு அமர்த்துறது அந்த தீர்மானம் 30ஆம் தேதி 7ஆம் மாதம் அந்த தீர்மானம். அப்போ அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டாச்சு. இப்போ கருத்துத்துறை நகர சபையை எல்லைக்குள்ளே இருக்கிறவர்கள் தான் பரிசீலனை செய்து ஆய்வு செய்யணும். அங்கே வந்து ஆய்வு செய்ய வேண்டிய தேவை ஜனநாயக நாடு மக்கள்கிட்ட பிரச்சனையை முன்னுதாரணமா மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை மக்கள் இன்னைக்கு வெள்ளப்பெருக்கன்னு சொல்லி அந்த வெள்ளத்தில் இந்த சந்தையில வியாபாரம் செய்யலான்னு மேத்தளத்துக்கு வந்திருக்காரு. அவர்கள் அப்படியே விடுங்க, அவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்காது. அதுதான் சாத்தியமானது நான் சொல்லவா. நீங்கள் இப்போ உங்களோட சொல்லுவீங்க, நீங்கள் உங்களோட நிலைப்பாடு நீங்கள் மக்களை சொல்லுங்க, நாங்கள் எங்க நிலைப்பாடு உங்களை சொல்றோம். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு இருக்கீங்களானே. இன்றைக்கு 15 மெம்பர்ல இன்றைக்கு வந்திருக்கீங்க 6 பேர் மாத்திரம். 6 பேர் 7 பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா நச்சாகலாம் இங்கே மக்கள் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க. நாங்கள் அதுக்கு பிறகு தீர்மானம் என்ன நாங்கள் உங்களை சொல்றோம் நிலைப்பாடு என்ன சொல்லியிருக்கு. அந்த சந்தையோட குறையை நிவர்த்தி செய்து அங்கே போயிருக்காங்க. அங்கே செய்ய வேண்டிய குறை அத்தனை குறையும் அங்கே இருக்கு. அங்கே குறையை நிவர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையில தடுமாறி கொண்டிருக்குது பருத்தித்துறை நகர சபை. பருத்தித்துறை நகர சபை மக்களும் மோதுறதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றது பருத்தித்துறை நகரமே திரண்டு ஒரு காத்திரமான வர்த்தக சங்கம் மக்களை திரட்டி வர்த்தகர்கள் அனைவரும் திரண்டு முச்சக்கர வணிகர்கள் அத்தனை வர்த்தகர்கள் திரண்டு பருத்தித்துறை நகரமே அன்றைக்கு ஸ்தம்பிதம் அடைஞ்சு அவங்க ஒரு மகஜர போனது சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த பகுஜன போராட்டத்துக்கு பதில் ஆளுநருக்கும் அந்த மகஜர் அனுப்பப்பட்டாங்க, பிரதேச செயலாளருக்கு அனுப்பப்பட்டது. பருத்தித்துறை நகரத்துக்கு என்ன பிரச்சனைன்றத தெளிவுபடுத்திருக்காங்க. அந்த பிரச்சனையை இன்றைக்கு யாருமே எந்த கட்சியோ எந்த அரசியலோ எந்த அதிகாரிகளோ செயற்படையில்லை. அவர்கள் தங்களுக்குரியான பிரச்சனை அவர்கள் மேலும் இருக்கிறார்கள். அவர்களை ஆடு மாடு மந்திர போல மேய்க்க வைக்கக்கூடாது. மந்திர இருந்தாலும் மழைக்கு ஒரு கூடாரத்துக்கு போய் தான் பார்க்கும். அதே போல இன்றைக்கு அவர்கள் அந்த வெள்ளத்துக்கு இருக்காமல் இன்றைக்கு கூடாரத்துக்கு வந்து ஒதுங்கி இருக்கிறார்கள். அவர்களை விடுங்க. அவர்கள் உங்களுக்கு தவசாளரை உங்களுக்கு மேலிடத்திலிருந்து அழுத்தம் ஏற்படுதுன்னு சொன்னா இந்த சபையில நகர பிதாவாகிய தாங்கள் தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினதற்கு நீங்கள் தான் இந்த நகரத்துக்குரிய பிதா, நீங்கள் தான் இந்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த பதிலை நீங்கள் அவர்களுக்கு உங்கள் மேல் இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் அந்த பதில் அளிக்கணும். இந்த மக்கள பிரச்சனைக்கு அவர்கள் அளிக்க தேவையில்லை, நீங்கள் தான் அளிக்க வேண்டும். நான் பணியாற்றினா நான் எனது கன்னிமுறையில் தெரிவித்தேன். இடர் நேரத்தில் நான் மக்களோட மக்களாக பணியாற்றுகின்ற இந்த கன்னிமுறையில் இந்த சபையில 3வது கன்னிமுறையில் உரையாற்றப்பட்ட இது நான் எந்த நேரத்திலையும் எந்த சாமத்திலையும் மக்களுக்காக நான் 5:50 வெளிக்கிட்டு வந்தேன். பருத்தித்துறை நகர சபை இன்றைக்கு சந்தை என்ன பாடுபடுது, மக்கள் என்ன பாடுபடியும் என்று பார்க்கறது எனக்கு கருத்தவர்களிலிருந்து வந்தது. வியாபாரிகள் இந்த கதையை கேட்டு நான் வந்தேன். ஏன்னா அவர்கள் இந்த பிரச்சனை எனக்கு தீர்வு காணும். இதுதான் என்னுடைய வாதம். வியாபாரிகளுக்கு கட்டப்படாது. கட்டப்படலை. இதுல சரியான பிரச்சனை இருக்கு என்று சொன்னா இந்த இதுல வந்து ராணி கொள்முதல் செய்து அது 6,000 உண்மையில படிக்கிறதுக்கு
80,75,00,000 ரூபாய்க்கு வழங்கப்பட்டது. 3 துண்டு காணி பாதையும் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கலிவேஷன்ல கையில் சொல்லிக்கிறோம். அது சம்பந்தமாக இனிமேல் தான் நான் பல காலம் 6 மாத கால போகையில் இந்த இது சம்பந்தமாக ஆய்வு செய்யல. இந்த பிரச்சனை கட்டாயம் நான் பார்க்கத்தான் வேணும். பாதைக்கு அந்த காசு பாதைக்கு அந்த காசு வழங்கப்பட்டோம். நாங்கள் பேசாமல் நீங்க சொல்லக்கூடாது. நான் ரத்த சங்க அபிவிருத்தி குழு கூட்டம் சொல்லி இதே இடத்துல செயலாளர் நடந்த ரத்த சங்கம் சார்பாக நாங்கள் அபிவிருத்தி குழு கூட்டம் பண்றதுக்குள்ள மாநில பிரச்சனை செயலாளர் கொண்ட ரத்த சங்க ரீதியா நாங்கள் எதிர்த்து இருக்கிறாங்க. கடித மக்களுக்கு தரணும் உத்தியோகபூர்வமா நான் கடிதம் வாங்க போறோம். நாங்கள் கடிதம் கொடுக்கலாம். வேண்டோம் பண்றதுக்காக செயலாளர் செய்த ஊழலுக்கு செயலாளர் நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை சார்ந்தால் நீங்கள் வடிவா மக்கள் பிரச்சனை ஆராய்ச்சி செய்யும். என்ன பிரச்சனை சொல்லிட்டோம்னா செயலாளர் உத்தியோகபூர்வமா ஒரு கடிதம் பண்றதா இருந்தா ஒரு வர்த்தக சங்கத்துக்கு அறிவிச்சிருக்கணும், இல்லாட்டி மக்களுக்கு அறிவிச்சிருக்கணும். தண்ட காசுக்கு தண்ட வீட்டுக்கு மாதிரிவாக செய்யலாம். அப்ப எங்கள்கிட்ட உத்தியோகமா கடிதத்தை கொண்டு வான்னு சொல்லிருக்கலாம். அன்றைக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற நேரங்கள் செயலாளர் கேட்டுக்கலாம். உத்தியோகபூர்வமா கடிதம் கொண்டு வான் எந்த ஒரு கடிதம் செயலாளர் கேட்க செயலாளர்களை சொன்ன மாதிரி இதை நான் கொஞ்சம் மென்ஸில் நோட் பண்றேன். வாங்குற பெட்டி நாங்கள் வாங்குற பெட்டி நினைக்கிறேன். வாங்குற பெட்டி தான் 1000 வாங்குறதோ வாங்கலையோ உங்களுக்கு முடிவெடுக்கணும். அதுல இது கட்டினம் சந்தை கட்டினம் அதுல சந்தை கட்டுறோம்னு சொல்லி எங்களுக்கு சந்தையை கட்டி போட்டு 6 மாதம் கொண்டை கொடுற மாதிரி 3 நாள் இன்றைக்கு கடையை கூட்டி போட்டு சந்தை காலம் அதில் போராட்டம் வச்சோம். இன்றைக்கு நாங்கள் ரஜினி நம்பிக்கூடிய இதுல எலெக்ஷன் இதுல வடிவேல் நான் சொல்லி அதெல்லாம் நாங்கள் நாடினாங்க எல்லாரும் இவருமே அதுல வந்து நீங்கள் வியாபாரிகளுக்கு பங்கு கொண்டே இன்றைக்கு வியாபாரி போயிட்டாங்க இந்த கையோட இன்றைக்கு சிஎல்சி வந்துருக்கு போன் அடிக்கிறேன். அன்றைக்கு இந்த 3 நாள் அடிக்கிற நேரம் சாமானெல்லாம் அழியணும். எத்தனை லட்சம் சாமான் அழியுது. அவ்வளவுக்கும் அவை ஒரு முடிவு படிக்கிற இன்றைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்து மேல போங்க கீழே போங்க பொலிசா வச்சு தூக்க மாட்டோம். நாங்க பொலிசுக்கு பயப்பட மாட்டோம், ஆமிக்கு பயப்பட மாட்டோம். ஏன்னா நாங்க புரட்சிக்குள்ளேயே வந்து ஆயுதம் எங்களுடைய இனமே வந்து ஆயுதத்துக்குள்ளே இனம் தான். ஆயுதவாளியோட நாங்கள் போராடின எங்களுக்கு அளப்பெரிய பிரச்சனை இல்லை. ஆளுநர் பொலிசா கொண்டு வேண்டும், சேவமலை அடி பொலிசா கொண்டு வேண்டும், ஆமியை கொண்டு அதில் நாங்கள் நடக்கிற பிரச்சனை பார்க்கணும். ஆனா நீங்க இந்த காணிக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல கலைஞரேன்னு சொல்லி செயலாளர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு நல்ல மெடிசன் எனக்கு தெரியும். இதுல போட்டுருக்கலாம். ஆனா நீங்கள் தெரிஞ்சு சொல்லணும். நீங்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க ஒவ்வொரு நீங்கள்லாம் இருக்கக்கூடிய ஆய்வு எடுத்து செயலாளர் எங்க செஞ்சிருக்கான்னு சொல்லி நீங்க ஒரு இன்சென்ஸை பாருங்க. எல்லாத்துக்கும் இதே இடத்துல செயலாளர் நீங்க கூப்பிடுவோம். நாங்கள் நேர மீடியாவுக்கான செயலாளரோட நாங்க போட்டிருந்தேன் ஒரு கருத்தை கேட்போம். நாங்க வர்த்தக சங்க தலைவர் எதிர்ப்பு தெரிவிச்சோம். இதே உடனே கூட்டத்திலேயே ராஜேந்திரன் நாளிலே செஞ்சிருக்கோம். எங்களுக்கும் அறிவிக்கிற தம்பி மக்கள் நீங்கள் ஒரு கட்சியில பிரச்சனை பாக்குறீங்க. எந்த ஒரு கட்சிக்கு நாங்கள் ரத்த சங்கத்தில சார்பாவோ இல்ல நரகஜன சார்பாவோ ஆட்டசங்கம் சார்பாவோ நாங்கள் எந்த ஒரு கட்சிக்கும் வேலை செய்யவும் இல்லை. எந்த கட்சி சார்பும் இல்லை. எங்களுக்கு சும்மா ஒரு முடிசூடப்படும் கட்சி சிரமம் பிரச்சனை அன்றைக்கு சிரமம் பிரச்சனை சிரமம் நாங்கள் கருத்துறங்க அங்க நின்று கொண்டு ஆளுநர் முடிவு செய்யலாது இதுதான் என்று சொல்லி சிஎல்சியும் முடிவு செய்யலாம். நேரடியாக வந்து அதில் கடமை செய்ய சொல்லுவோம். இன்றைக்கு நீங்கள் மக்களை சண்டை பண்ணி 15 பேரை போட்டிருக்கீங்க, 6 பேர் வந்துருக்கீங்க. மற்ற 9 பேர் மக்கள்கிட்ட போட்டே பண்ணி போட்டு என்ன செய்யலாம் எல்லாம் அங்க யாழ்ப்பாணம் எல்லாரையும் நாங்கள் பார்த்தோம்னா ரோட்ல எல்லாரும் நிற்கிறீங்க. அப்ப மக்கள்கிட்ட பேசி மக்களோட மக்கள் அணைச்சு செய்ய 7 மணி நேரம் நீங்க செய்யணும். இல்லை என்று சொல்லி சொன்னா எங்களை பண்ணணும். உங்களுக்கு நீங்க பரிசாலத்தோட சொல்லி சொன்னா உங்க நங்களை மட்டும் அங்க விட்டு போட்டு ஆய்வு செய்யறேன்னு சொல்லி அப்படி எங்களுக்கு ஆய்வு செய்ய தேவையில்லை. அவையிலே கொண்டு இந்த மழை வந்து தானே வெள்ளம் பார்க்கறது தானே வெள்ளம் வந்து கழிவாக மனசர தொழிலத்தில் இருக்கிற அதை கொண்டு இழுக்கிறீங்க. செயலாளர் அதே இல்லாம அந்த கையை வச்சு அவளை ஒரு சுகாதார தொழிலாளி அவங்களை போட்டு இவ்வளவு வேலை செஞ்சுக்கிறார். தான் வந்து அறிவையிலே சண்டவட்டில் அவ்வளவு சண்டி இருந்தா தான் அதுக்குள்ள இருப்பாவோ ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இருப்பாவோன்ற சிந்தனை உங்களுக்கு இருக்கும், உங்களோட ஓரளவுக்கு இருக்கும். அப்ப நீங்கள் ஓரளவு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை
நீங்கள் ஏமாற்றி நினைக்கிறீங்க கரெக்டான சபையில எடுக்கிறீங்களா பார்த்தீங்கன்னா புறவை திருப்பியோ பார்த்தீங்கன்னா எடுக்கிறீங்க புறவை பார்த்தா சில நாட்கள்ல சந்தவர் மீதி அள போடுறீங்க நீங்கள் ஒன்றுமே செய்யல நாங்கள் எங்கட வாழ்க்கை இதை கொண்டு வந்து அவங்க வந்து நிகழாமன்னு சொன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையுமே நீங்க கருத்துல விளங்குறோம் நீங்கள் இப்ப சிரமன்ற மாதிரி போயிடாது என்ன நிலைப்பாடு அப்படின்னு சொன்னா நீங்கள் அவை மழையும் வெள்ளத்துக்குள்ளே பாட மக்களுக்கும் பிரச்சனை சின்ன பிள்ளைகளோட சாமான் கொள்ளணும் நீங்க செய்ய வேண்டிய வேலை அதிலே இன்றைக்கு 40 ஜாகர் 2015 40 ஜாகர்ல இன்றைக்கு சந்தை ஜாகர் 22 பேர் 5 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் தாய் மகன் மகள் பேரப்பிள்ளை இதுதான் உண்மையான நிலவரம் இந்த உண்மையான நிலவரத்தில் ஆளுநராக இருக்கட்டும் ஆளாக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் இங்க வந்து கேட்க சொல்லி போட்டு அடுத்த கடையில் நீங்கள் இது சம்பந்தப்பட்ட ஆலோசனை வைக்கணும் நீங்க முதலாவது உங்களால் செய்ய வேண்டாம் அந்த 5 பேரையும் கொண்டு இங்க எழுதி போட்டு ஆய்வை செய்வோம் ஆய்வை வந்து அங்க ஏசுவும் இருக்கிறவனை நல்ல இடத்துல இருக்கிறவன் செய்ய தேவை நீங்க படுத்துறையில பிறந்தவன் ஊர்ல பிறந்தவனா இருக்கிறானோ அவனை கொண்டு நீங்க ஒரு ஆய்வு செய்யணும் இதான் எங்கட கோரிக்கை இது நான் மற்ற சமைச்சார் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை விட்டுக்கிறாங்க எங்கட முடிவுதான் நாங்கள் எதுக்கும் தயார் அப்போ போய் சொல்லி நான் இப்போ கண்டியில் அதுக்கு நான் பொங்கலுக்கு நான் போய் இருந்து பார்க்கணுன்னப்ப நாங்கள் ஐயா யாரும் அறிவாக பார்க்க வந்தாங்க இவ்வளோ ஒன்றா கண்டி போட்டு நீ ஒவ்வொரு இடத்த விட்டு போட்டு வந்து நான் உள்ளது நான் கூப்பிட்டு இது வாங்கும்போது 10 ஆள் ஒரு ஆளுகிட்டம் இப்போ உயரமாக கண்டிட்டு வந்து சாமான ஏற்றிக்கிறாங்க வளர்க்கிறாங்க ஏற்றிக்க பிடிச்சதே நீங்கள் சரியாக பிடிக்கலாம் வந்து இல்லை ஒரு அடி வெட்டி கண்டிக்கிறாங்க நீங்கள் வந்து அப்போ ஒரு முக்கியப்பட்ட 1.5 அடி 2 அடி கூட விட்டு போட்டி அடிச்சுக்கலாம் வந்து ரெண்டு சொல்லி செய்யக்கூடாதான் இது நாங்கள் முடி செய்வோம் எல்லாம் நாங்கள் அதோட வியாபகம் இந்த பக்கத்துக்கு காணிக்காக நான் தான் இந்த காணி மொத்தம் வாங்குறது 15 லட்சம் ரூபாய்க்கு நான் காணி வாங்கலாம் பக்கத்தில் 3 வரப்ப காணி 40 லட்சம் ரூபாய்க்கு காணி வாங்கினாங்க இந்த காணி எந்த மாதிரி வாங்கப்பட்டது இதில் எவ்வளோ ஊழல் நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்குலாம் தெரியும் ஆனால் நாங்கள் அதை சொல்ல மாட்டோம் இந்த காணி என்ன மாதிரி நடந்தது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல இந்த பக்கத்து காணி 45 லட்சம் இது 1.5 கோடி 3 காணி 1.5 கோடி இதெல்லாம் ஆறுக்கெல்லாம் பூச்சாண்டி காட்டுறது எங்களை காசு 2.5 கோடி நான் வாங்கினா பக்கத்தில் 40 லட்சம் ரூபாய் இந்த காணி எனக்கு தான் திரண்டு இருந்தது 40 லட்சம் ரூபாய்க்கு இந்த காணி 40 லட்சம் ரூபாய்க்கு இந்த காணி எனக்கு தான் திரண்டு சொல்லி கேட்டு பிறகு நாங்கள் நிலவாரியாக கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஏன் சோயாக சொன்னது இந்த காணி அப்புறம் அந்த காணி நான் கேட்டாங்க பிச்சு போட்டு அதை போட்டாங்க ஐக்கியம் அப்போ இதுக்காக எவ்வளோ ஊழல் நடந்துக்கிட்டது 3 வரைக்கும் 3 குடி இந்த காணி நான் வாங்கினாலும் 3 வரைக்கும் வியாபாரம் அங்கே இருந்து யாரும் செய்யல அவங்க அதில் அவங்க தொழிலாக இருக்கிறாங்க அது அப்படித்தானே தொழிலாக இருக்கிறாங்க இப்போ நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் தற்காலிகமாக மேல் மாநில உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி விடையிலாகும் நாங்கள் கொஞ்சம் மோசமாயிட்டோம் நம்ம செய்யல இப்போ இல்லை இப்போ என்னென்னு கேட்டா இப்போ பாருங்க இப்போ என்னோட சேர்மன் அதிகாரம் இருக்குதானே இப்போ இதை கொடுக்குற யார் சேர்மன் அதிகாரத்துக்கு குறுக்க வாழையா அதான் கேள்வி இப்போ நாங்கள் ஒரு ஆலோசனை இப்போ என்ன மாதிரி இருந்தால் இப்போ நாங்கள் போஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க நாங்கள் அதெல்லாம் 23 சொல்லி நாங்கள் போட்டு நாங்கள் கரெக்டாக எடுக்கணும் அப்போ இப்போ என்ன செய்வோம் ஓடி போய் பழக்கம் வைப்போம் கோர்ஸில் நல்ல அது தங்களோட விஷயம் வந்தால் அதனால ஆன்மா வழக்கு வைக்கலாம் உங்களுக்கு தங்களுடைய ஓனரை கையொப்பட்டியில் சொல்லி அப்படி வழக்கு வச்சா உங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியுமா சனத்துக்கு பாதுகாப்பு சனத்துக்கு வந்து பாதிப்பு இருக்கு இதால் தான் நான் இதை செய்கிறேன் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா வருமான அளவு வராது ஏன்னா அங்கே வருமானம் கூட அங்கே காசு கட்டுங்க அவ்வளோ காசு அவன் இந்த புத்தக காசு இங்கே கட்ட போகிறாங்க இப்போ அங்கே புத்தகக்காரங்க அடிக்கு 150 ரூபா கட்டினாங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் 100 ரூபா கட்டுங்க அந்த காசை நீங்கள் இங்கே வசூலிக்க போறீங்க அப்போ அதாவது வருமான அளவு வராது அப்போ வருமானத்தை பற்றி கேட்க தேவையில்லை மற்றதான் அந்த சரத்தின் இருக்கிற பாதிப்பை வந்து நாங்கள் இங்கே வந்து தலைவர் நிகழ்ச்சி செய்கிறாங்க
கேஸ் வந்தால் இதை உங்களால் ஃபேஸ் பண்ண ஏற்பட்டா இப்போ எண்ணெயில் கொண்டு வரலாம். கேஸ் வந்தால் இப்போ நீதிமன்றம் ஒரு ஒரு வழக்குக்கு போனால் அதில் நாங்கள் ஒரு நியாயம் இருக்குதாங்க நாங்கள் சொல்லி கொடுக்கலாம். அல்ல அடிக்கிறாங்க அப்படி வழக்காக போகலாம். என்னன்னா பழைய வழக்கு ஒரு இடத்துல தண்ணி வந்துடுது வெள்ளம். நாங்கள் சாது போட்டோம் ஒரு இதில் இருக்கிறோம் ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம். அதை நாங்கள் தற்காலிக அப்படி குழந்தை மட்டும் அப்படி ஒரு கட்டணம் பண்ணுவாங்க குழந்தைங்கன்னு சொன்னால் அதை கொண்டு போட்டு இதை நாங்கள் இலக்கு ஒதுக்க வேண்டாம் லெட்டரை கொடுப்போம். இது அந்த இதில் வந்துட்டோம். இதை நாங்கள் இனி அந்த வாய்க்கால் அதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆய்வு அதை முடிச்சு போட்டு நாங்கள் அது யோசிப்போம். அது ஓரளவு சாத்தியப்பட நினைக்கிறேன். வேந்த விளக்கிலையும் தீரும் உங்களுக்கு வந்து சாப்பிடும். அது வந்து ஒரு நீங்கள் தக்க வழக்கு போக மாட்டோம். அப்படி வழக்கு போக மாட்டோம்னா நினைக்கிறேன். அந்த வழக்கு தக்க போக மாட்டோம். கூடல அது எனக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் விளக்கப்படுத்த உங்களால் முடிய மாட்டாங்க. அவங்கள கூட ஒரு பேர் அவங்க அவங்களுக்கு ஆக்ஷன் இருந்தது. நீங்கள் அவங்களோட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறீங்க. மூன்று வியாபாரிகள் வந்து மீன் மார்க்கெட் போட்டு வியாபாரம் செய்யறோம். இந்த நேரம் அவங்க எழுப்ப முடியாமல் புத்தி ஊர்மையா இது ஆதாயம் என்னன்னா எங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் ஆப்போசம் நாங்கள் எல்லாம் உண்டு தானே. இதில் எங்கட முடிவு உங்களோட முடிவு எங்கட முடிவு இந்த வித்தியாசம் இல்லை தானே. உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நாங்கள். ஆனால் இதில் வந்து நாங்களும் நீங்களும் ஒரு பாதையா நிற்கிறோம். முரண்பாடு இல்லை. நான் வந்து அந்த
கேட்கறேன் நான் உங்களை நான் கேட்கிறேன். நீங்க தெரியல. நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். நான் காலிக்கெல்லாம் உட்கார்ந்து கடவுளை கொண்டு வந்தது. சாமக்காரன் நாக்கிக்காரன் இல்லை சாமன். மொபில முட்ல திங்கள் சாமக்காரன் உட்கார்ந்து. ஓரத்துல இருந்தா நான் ஓரத்துல செய்வேன் நான். வாழ்க்கைக்குள்ள போகல. செத்தாலும் பரவாயில்லை. நீங்க போறாங்க நான் செத்தாலும் பரவாயில்லை. மண்ணனத்தூர் எல்லாரும் நாம இந்த எந்த பெரிய அடங்கா எந்த கதற்கு கேட்டா ஒரு சொந்தமான வார்கள் மீட்டிங்க்கு வராங்க போறீங்க சைக்கிள் ஏறிக்கிறீங்க மோட்டோ எடுக்கிறீங்க எத்தனை கேள்வி கேக்குறீங்க கலவரம் பண்ணி வழி அடிக்கிறீங்க எந்த பிரச்சனை செய்யறது நான் கூட பவுதரி இல்லையா உங்களுக்கு மடிச்சேரிகள் கூட அறிவாங்க அவ பொறுப்பாளர் அவன் நான் கைதொண்டே தெரியாது ஒரு சுலட்டா வச்சு நான் போய் என்ன மோசடி செய்யறாங்க ஒரு காணிங்க வண்டி கட்ட வட்டத்துல இருந்து நாட்டு ஒரு சண்டை பின்னால சுடால முன்னால கால் நீ தண்ணில ஓடு சுடால சாமான் பண்ணல கல்யாணம் உங்க வேலையில நீ புது புது சாமான் பண்ணல நான் மத்தியில போய் பண்ணு ரெஜில போய் பண்ணு புறக்கையால நீங்க போறாங்க போவா செலவாதெல்லாம் அங்க போகுது புள்ளைகளை ரெடி சாப்பாடு கொண்டு வாரே நாம சத்திய கொடு இந்த மாட்டுக்கு நான் ஒரு சாப்பாடு கொண்டு வரேன் சரி சாப்பாடு கரையில ஒரு டீ வெச்ச வடி உங்களுக்கு கிட்ட இருக்கு ஒரு கடை பசியா பண்ணி மத்தவங்க கொண்டு நாங்க போறோம் உங்களுக்கு காசு தராட்ட எத்தனை மாத காசு எத்தனை நாள் காசு காசை கொடுங்க காசு கொடுங்க நாங்க காசை கொடுப்போம் கட்டாடி கோர்ட்ல வழக்கு கோர்ட்ல வழக்கு போடுங்க வழக்கு போட்டு சந்தேக சாமான யூஸ் கட்டடாரும் வேளாண் வராங்க என்னன்னு கேட்டேன் என்ன வந்து நான் சந்தை போட போறேன் எங்க போட போறேன் சந்தை புது சந்தைக்கு போட போறேன் புது சந்தைக்கு போட நம்ம கோர்ட்ல வழக்கு நடக்க நல்ல விஷயம் அப்படி உலகத்துல நடக்கல கோர்ட்டுக்கு நீதி கேட்கதா போறோம் நீதி இல்லாத முறையில சட்டத்தை தள்ளி போடு தாய் பிள்ளை நினைக்கிற மாதிரி தீர்த்து போடு தாய் பிள்ளை நினைக்கிற மாதிரி தீர்த்து போடு நாங்கள் கோர்ட்டுக்கு போறது நீதி கேட்கறது இதை வந்து ஜெட்டல இருக்கிறது யூசி இருக்கிற தாய் பிள்ளை தான் நெசாங்க எல்லாம் பார்த்து பார்த்து முடியாது தள்ளுபடி செய்யறாங்க கேட்ட கூட்டி பயன்படுத்தி இந்த யூசி இருக்கிற சாமான் கொண்டு எங்க போட்டு எல்லாரும் பொறுப்பாக மறந்துட்டாங்க ஒரு மாதிரி படிக்கலாம் மக்களுக்கு எல்லாரும் இங்க எந்த செய்யலாம் நாங்கள் என்னன்னு சொல்லிட்டோம்னா இப்போ எங்களுக்கு வந்து இந்த சிஎல்ஜியில் இருந்து வந்து பாய்ச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அது அப்படியே இருக்கட்டும். நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் வந்த மேல் சந்தை இயக்கணும் மேல் சந்தை இயக்கட்டும் இதை மீறி தவிசால நீங்கள் ஓடுற போடுற போலீஸ் வீட்டில் வரைகிறாங்க இதை மீறி போலீஸ் உள்ளுக்க வந்தா மாகாண சபை சட்டத்துக்கு கீழே இப்ப மாகாண சபை இல்லை. உள்ளூராட்சி மன்றம் என்றது வந்து மாகாண சபை சட்டத்துக்கு கட்டுப்பட்டது. மாகாண சபை சட்டத்துக்கு கட்டுப்பட்டதுதான் உள்ளூராட்சி மன்றம். இன்றைக்கு மாகாண சபை இல்லை. இப்ப அப்ப அது ஆளுநருக்கு கீழே தான் போகுது. எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இதுக்கு போஸ்ட் பண்ணலாம். யாருன்னா ஆளுநர் வந்து நேரடியா கொடுத்து போடுற போட்டு உங்களை அனுப்ப சொன்னா நாங்கள் வாங்க உங்களோட நாங்கள் வாங்க அனுப்ப சொன்ன தெரியாதுதானே அதுக்காக நாளைக்கு பொலிசுக்கு ஓடுற போடுற இந்த சந்தை இதெல்லாம் இருக்க மாட்டேன் சரிதானே தவிசார் நாளைக்கு ஓடுற போடுற இதை மீறி ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு அப்பாற்பட்ட ஆளுநருக்குரிய அதிகாரம் வந்து தானே. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுநர் அதிகாரம் கூட ஆளுநர் வந்து போலீஸை இறக்கி செய்தால் நாங்களும் உங்களோட வாரம் உங்களோட பயணிகள் நாங்கள் வாரம் போராடி வாரம்
இதான் முடிவு இதான் முடிவு ஏனண்டா இல்ல தவிசாளர்கள் நாங்க தான் பேச்சாளர் நான் ஒரு தவிசாளர்கள் இதான் நாங்க முடிவு தவிசாளர் நீங்கள் உங்களோட பங்களை கூப்பிட்டு கழிச்சீங்க நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்போம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த புதுசாமன் 5 ஏழை இருக்கேன் நீங்கள் மழை வெள்ளம் என்றால் நாங்கள் கொண்டு போய் இன்னொரு இடத்துல வர்றோம் நீங்கள்லாம் சொன்னீங்க இப்போ அந்த 5 ஏழை மழைக்காலம் தான் நீங்கள் அதே மழை காலத்தை சொல்லி நீங்கள் அதே அங்கே நீங்கள் உங்களுடைய இதில் நீங்கள் கொண்டு வாங்க அதே சங்கட ஆய்வு செய்யணும் நீங்கள் இதே சண்டை ஏதே இடத்துல நீங்கள் இயங்க வேண்டும் இது எங்கள்ட கோரிக்கை உங்களோட நடவடிக்கை மீட்டே போகிற வழியில் வந்து அது உண்மையாக 5 மீட்டர் நடப்பாதையாக செய்யணும் இவ்வளவுனால அதை நீங்கள் அனுமதி கொடுக்கணும் இப்போ அங்கேருந்து இங்கே வந்ததை வந்து நீங்கள் இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணி அங்கேருந்து சீகரித்து ஆளுநர் அளவில் வந்து கேள்வி எழுதுகிறார் இதில் இருக்கிற 4 கடையை ஏன் அப்புறப்படுத்திக்காம இருக்காங்க சட்டவிரோதமான வியாபாரம் அவர்கள் கொண்டு வருகிறது இன்றைக்கு பார்த்தா ரோட்டில் ஸ்கூலை வச்சு கப்பா படத்தை வச்சு விற்கிறது அந்த நடபாதை என்பதை கடந்து பிரதான வீதியில் வந்து வியாபாரம் நடவு அதை நடந்து என்ன செய்யுது எல்லாம் செய்யப்படும் சுகாதாரத்தில் நடவாத வியாபாரம் அது நடைமுறை கூட மீன் பக்கத்தில் இல்ல வேற இதே ஒருக்கா அதே ஒருக்கால செய்யல ஒருக்கா பிரச்சனை வரைக்கும் எல்லா பிரச்சனையும் ஒரே இடையே பிரச்சனை என்ன பிரச்சனை இதே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ அங்கே வந்து அகில் வியாபாரம் நடக்காத பிரச்சனை இல்லை நீங்கள் சட்டத்தை எல்லாத்தையும் முறையாக நடைமுறைப்படுத்துங்க அதை நீங்கள் பாருங்க இல்ல இதுல என்னன்னா நீங்க தெளிவா பழகி கொள்ளுங்க இதுல என்னன்னு சொன்னா இப்ப நாங்க எந்த பாயிண்ட்ல நிக்கிறோம்டா நாங்க உள்ளூராட்சி மன்றத்தின் அதிகாரமோ இல்ல இதே ஆளுநர் தந்த அதிகாரத்தை எங்களுக்கு மேலாக பயன்படுத்த போறாரோன்றதுல நிக்கிறோம்னு சொல்லி சொன்னா இதுல வந்து ஒன்று தெளிவா விளங்கணும் நம்ம தமிழ் கட்சிகள் வந்து தெளிவா விளங்கணும் இது வந்து ஒரு எதிர்ப்போம் எங்கிட்ட நாங்கள் உரிமையை மக்கள் அதிகாரங்கள் நாளைக்கு காட்டிவிடுவோம் நீங்கள் இதுல வந்து எல்லா தமிழ் கட்சியும் ஒரு ஆளுநர் தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிற ஒரு வரப்ப மீறுறாருண்டா இது நாளைக்கு இன்றைக்கு மரக்கரை சந்தையா இருக்கலாம் நாளைக்கு வேற எந்த இடத்துல பாயம் வந்து தெரியாது எங்கே பாயம் இன்றைக்கு மரக்கரை சந்தை கருத்துத்துறையில இன்றைக்கு வடமராட்சியில கருத்துத்துறையில மரக்கரை சந்தையா இருக்கலாம் நாளைக்கு வேற எங்கெங்க இந்த இடத்துல பாயலாம்னு நாங்கள் தீர்மானிக்கலாம் இதை வந்து எல்லா தமிழ் கட்சிகளும் உணர வேணும் உணர்ந்து இந்த இடத்துல எல்லாரும் வருகிறோம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீங்கள் நாங்களோட சின்ன கேள்வி சந்தையை பண்ணுவாங்கன்னு சொல்லி மழை காலம் நம்மளுக்கு தெரியுது நீங்க செய்ய வேண்டிய முடிவு நீங்கள் அந்த மிச்சம் 5 ஏழை நீங்கள் நாளைக்கு இதே கவிசாலம் ஏழு அதுல எந்த மாற்றம் ஏன்னா கிழக்கு மாகாணத்தில் அமன் உள்ள கொம்பனி எல்லாத்தையும் தேசி கொம்பனி வட்டி கொடுக்குற கொம்பனி சொல்லி மூடைக்குள்ள இந்த கவிசாலத்துக்கு பவர் இருக்கும் இது எங்களையும் சேர்த்து முட்டாள்தனமாக பண்ணிக்கக்கூடாது ஏன்னா நாங்களும் முட்டாள் இல்லை இன்றைக்கு வந்து எல்லாருமே அரசியல் தெரிஞ்சுட்டு போன இருக்கு முந்தி அரசியல் என்ன பயன்படுத்தி அரசியல் செய்யலாம் நீங்கள் செய்ய வேண்டிய நாளைக்கு உங்களால் ஏழுமே இருந்தா நீங்க அந்த 5 வியாபாரத்தை நீங்க எங்களை கவிசால ஒரு சில நாட்கள்ல சந்தையை கொண்டு வர சொல்லி மீடியா வந்து கொடுத்துருங்க நாங்க பார்த்துருக்கோம் அந்த கருத்து கணக்கின் படி நீங்க அந்த 5 பேரை எடுத்து கொண்டு இங்க போட்டுட்டு நீங்க ஒரு ஹலா போட்டு நீங்கள் அடுத்த செய்யணும் அதைத்தான் நீங்க செய்ய வேண்டியது இன்றைக்கு ஆளுநர் வருவார் பொலிஸ் வருவார் என்று சொல்லி சொன்னால் உண்மையிலேயே அப்படின்னா ஒரு பயமே இல்லை எங்கள்கிட்ட இதான் தமிழ் தான் நாங்கள் போராட்டத்தோட தான் வாழ்ந்துருக்கோம் எங்களுக்கு போராட்டத்துக்கு பிரச்சனையே இல்லை அதை எதிர்கொள்ள நாங்கள் 100% தயார் பரிந்துரையை தான் சொல்லி நாங்கள் இருக்கோம் உங்கள்கிட்ட வந்து கெஞ்சி கட்டுவோம் நிற்கிறோம் இதை நீங்க விளக்காம திருப்பி கூப்பிட்டு எங்களுக்கு அந்த நீங்கள் எங்களை போஸ்ட் பண்ற வாங்கிறாங்க 5 பேர் புதுசா வந்து 5 ஜாகிரதை உங்களுக்கு கொண்டு வரையிலாண்டா பழைய யாரை அவ்வளவு வந்து நிற்கிறாங்க அதே இடத்துல அதே மாதிரி இருக்கிறாங்க